அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணி. ஒரு நாள் ஒரு பணக்காரன் தன்னுடைய வீட்டுக்கு ஒரு சிலை தேவைப்படுவதாகவும் அந்த சிலையினை கொண்டு வருவதற்காக ஒரு சிற்பியிடம் செல்கிறான். அந்த சிற்பி ஒரு சிலையை வடித்துக் கொண்டிருக்கிறார். ஆனா அது போன்ற சிலை ஒன்று அதன் அருகில் இருக்கிறது. அந்த பணக்காரர் கேட்கிறார், ஐயா, இந்த சிலைகள் இரண்டும் ஒரே ஆலயத்தில் வைப்பதற்கா அல்லது வேறு வேறு ஆலயங்களில் வைப்பதற்கா? ஒரே ஆலயத்தில் இரண்டு சிலைகளை வைக்க முடியாதல்லவா என்று கேட்க அவர் கூறுகிறார், ஆமாம், இந்த சிலை பழுதாகிவிட்டது, அதனால் இந்த சிலையை வடித்துக் கொண்டிருக்கிறேன். அப்பொழுது அவர் சொன்னார், இதில் என்ன பழுதாகி இருக்கிறது? அந்த சிலை நன்றாகத்தானே இருக்கிறது, 100% சீராகத்தானே இருக்கிறது என்று சொன்னதற்கு அந்த சிற்பி சொல்கிறார், இல்லை, அந்த சிலையினுடைய மூக்கில் சிறு கீறல் விழுந்து விட்டது என்று சொன்னார். அப்படியா? இந்த சிலை அந்த ஆலயத்தினுடைய எந்த இடத்தில் வைக்கப்பட போகிறது என்று கேட்டார். இந்த சிலை அடியிலிருந்து ஆலயத்தினுடைய அடியிலிருந்து 40 அடி உயரத்தில் வைக்கப்பட போகிறது என்று சொல்லி தன்னுடைய ஒளியை காட்டி கூறுகிறார். ஐயா, இது எவ்வளவு முட்டாள்தனமான வேலை, இது எவ்வளவு மடத்தனமான வேலை. இந்த சிலை 40 அடி உயரத்தில் இருக்கும் பொழுது இதில் உள்ள பிழையை யார் பார்க்க போகிறார்கள்? யாருக்கு தெரிய போகிறது? இதற்காக நீங்கள் இன்னும் ஒரு சிலை வடித்து நேரத்தை வீணாக்கி இப்படியான மீண்டும் ஒரு சிலையை செய்வது முட்டாள்தனம் இல்லையா என்று கேட்டதற்கு அவர் சொல்கிறார், யாருக்கும் தெரியாது, ஆனால் எனக்கு தெரியுமே என்று சொன்னார். அந்த பாதையில் நான் ஒவ்வொரு முறை கடக்கும் பொழுதும் இந்த சிலை எனக்கு தெரியுமே. இந்த சிலையை நான் பார்க்கும் பொழுது அதில் நான் என்னுடைய தொழில் செய்த அநியாயம் என்னை உறுத்தி கொண்டே இருக்குமே. அது என் தொழிலுக்கு நான் செய்யும் துரோகம் அல்லவா என்று கேட்டார். இதிலிருந்து ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள். உங்களை யாரும் பாராட்ட வேண்டும் அல்லது அங்கீகரிக்க வேண்டும், உங்களுக்கு பாராட்ட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திற்காக எதையுமே செய்யாதீர்கள். உங்களுக்கான அங்கீகாரம் தானாக கிடைக்கும். நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை செய்து கொண்டே இருங்கள். மோரல் ஆஃப் தி ஸ்டோரி, எதையும் பாராட்டுக்காக செய்யாதீர்கள், உங்களுடைய மனம் விரும்பி செய்யுங்கள். அதுதான் உங்களுடைய எதிர்காலத்தில் உங்களுக்கு சிறந்த ஒரு அன்பளிப்பாக இருக்கும்.